இந்த கோட் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிச்சு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோலயும் தியேட்டர்ல பார்த்த ஆடியோக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது வந்து நல்லா ரசிகர்கள்ட்ட ரீச் ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் போட்டது வந்து என்ன யுவன் சார் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா தியேட்டருக்கு வந்தவங்க நல்லா போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. இப்ப அந்த பாடல்கள் வந்து எப்ப சார் முழுசா வெளியே வரும்? இந்த மாதிரி கான்செப்ட்ல வாசிக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல கன்ஃபார்ம்டா இதுல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓஎஸ்டியும் ரிலீஸ் ஆகும் போகுது சார். அது ரீரைட் பண்ணுமா சார்? நம்ம ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ரீரைட் பண்ணி நம்ம இது பண்ணணுமா சார்? இல்ல வச்சிடணுமா? இல்ல சார், சஸ்பென்ஸா இல்ல. அவங்க சொன்னதை நான் வந்து கேட்டுட்டு தான் ரீவொர்க் பண்ணி பண்ணதுதான். ஆல் தி பெஸ்ட். சாரி, நியூ ட்ராக் இல்ல. we'll have a lot of surprises. அது எப்படி சொல்லணும், கான்செப்ட் வந்தா அது ஃபன்னா இருக்கும். எனக்கு எப்பவுமே ஆக்சுவலி நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணது என்னன்னா, எந்தெந்த ஊருக்கு போறோமோ அங்க இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கர் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. ஸோ கன்ஃபார்மா அது கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது இப்போ பேசிட்டு இருக்கோம். We'll hunt a voice and that voice will perform with me. சோ ஒரே ஒரு நல்ல क्वेश्चन நீங்க கேட்காம நான் கேட்றவா அதுக்காக. தமிழ்நாட்டு மியூசிக்கல் கம்போசர்லாம் ஏன் தேசிய அளவிலான ஒரு தனி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க? இசை கலைஞர்களுக்கு மட்டும் தனி அவார்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இன்வால்வ் கொடுக்குறாங்க. மொத்தமா மியூசிக்கல் மட்டும் தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பேசலாம் கண்டிப்பா பேசலாம். மியூசிக்கல் நிறைய நம்ம பண்றோம், நிறைய அவார்ட்ஸ் நிறைய பிசினஸ் பட் ஆனா வந்து இசையமைப்பாளர்களுக்கும் தனி ஒரு அங்கீகாரமே இந்திய அளவில் வரணும் அப்படிங்கிறது நல்ல ஐடியா தான். நம்ம பேசலாம் கண்டிப்பா. உங்களுடைய கோரிக்கை என்ன இருக்கு சார்? இல்ல, நான் ட்ரை மை பெஸ்ட் டு ரீச் அவுட் டு them. காப்பிரைட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ரீசன்ட்டா எல்லாமே பழைய சாங்ஸ் யூஸ் பண்ணாவே காப்பிரைட்ஸ் அப்படின்னு ஒரு இஷ்யூ கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு அது பிரச்சனையே இல்ல சார்? அது இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல கரெக்ட் ஆப்வியஸ்லி. பட் அது அப்படிலாம் கிடையாது. என்ன சில சாங்ஸ் வந்து சில லேபிள் தே ஓன் த சாங். ஸோ நீங்க அவங்க கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு என்ன சொல்றது, லாட் ஆஃப் அவேர்னஸ் வந்துருச்சு, விச் இஸ் குட் ஒன்லி. அதே மாதிரி அந்த இசைக்கு ஒரிஜினாலிட்டி ஒன்று இருக்கு சார். அதை வந்து சிலைக்கு நம்ம யாருமே மோஸ்ட்லி விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்ப பழைய நல்ல பாடல்கள் வந்து அதை வந்து இசையை மாத்தி போடுறாங்க. அது வந்து ரசிகர்கள் விரும்புறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம் தானே, அவ்வளவுதானே. அப்பனா அந்த ஒரிஜினாலிட்டி செதுச்சலாக்குறீங்களா? செதுச்சலான்னு இல்ல. இப்போ அதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா தான் நான் பாக்குறேன். தவிர அந்த ஒரிஜினாலிட்டி அவங்க இப்போ ஒரு ரீமிக்ஸோ யாரோ ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. அவங்க இந்த பாட்டை இப்படி பார்த்துருக்காங்க, வாவ் சூப்பரா இருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன்.